முக்கிய செய்திகள். பெஹல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் எங்கு இருந்தாலும் வேட்டையாடப்படுவார்கள். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை பிரதமர் பார்க்காதது ஏன் என கார்கே கேள்வி. பாகிஸ்தான் வான்வழி மூடப்பட்டதால் இந்திய விமான நிறுவனங்களுக்கு பாதிப்பு. இழப்பீடு வழங்குமாறு மத்திய அரசிடம் விமான நிறுவனங்கள் வலியுறுத்தல். ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே மருத்துவர்கள் பரிந்துரைக்க வேண்டும். பிராண்ட் பெயர்களை பரிந்துரைக்க கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் வேட்டையாடப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ள நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் ஒத்திகையில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவுகிறது. கடந்த 22ஆம் தேதி காஷ்மீர் பெஹல்காமில் நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திய மத்திய அரசு தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கியது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் உடனே வெளியேற வேண்டும், சிந்து நதிநீர் நிறுத்தம், தூதரகம் மூடல் உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த அந்நாடு தடை விதித்தது. போர் பதற்றம் அதிகரித்ததை அடுத்து இரு நாடுகளும் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உலக நாடுகள் கேட்டுக் கொண்டுள்ளன. இந்த நிலையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பெஹல்காம் தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டுக்குமே துயரமான நிகழ்வு என்றார். கோழைத்தனமான தாக்குதலை நடத்தியவர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் வேட்டையாடப்படுவார்கள் என்று அவர் கூறினார். और अगर कोई एक कायराना हमला कर ये समझता है कि हमारी बड़ी जीत है, तो एक बात मन से समझ लीजिए, ये नरेंद्र मोदी सरकार है, किसी को बख्शा नहीं जाएगा, किसी को बख्शा नहीं जाएगा। इस देश की इंच इंच भूमि पर से आतंकवाद को मूल समेत उखाड़ने का हमारा संकल्प है और वो सिद्ध होकर रहे। போர் பதற்றம் அதிகரித்ததை அடுத்து எல்லையோரம் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தற்காப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆசிரியர்கள் பயிற்சி அளித்தனர். இதற்கிடையே பாகிஸ்தானில் தரை மற்றும் விமானப்படை வீரர்கள் போர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். அதனை அந்நாட்டின் ராணுவ தளபதி சையத் அசீம் முனீர் அகமது ஷா பார்வையிட்டார். இந்நிலையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்ஸேத், இந்தியாவிற்கு அமெரிக்கா எப்போதும் துணை நிற்கும் என்றார். தன்னை காத்துக் கொள்வதற்கான உரிமை இந்தியாவிற்கு உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே பெஹல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்ட உத்தரப்பிரதேச மாநில பேராசிரியர் டாக்டர் மெதுசா மீது அந்த மாநில அரசு தேச துரோக வழக்கு பதிவு செய்துள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா உள்ளிட்ட உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கிடையே கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே, தீவிரவாத தாக்குதலை அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்றார். பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று திரு கார்கே வலியுறுத்தினார். இந்த தாக்குதலுக்கு வழிவகுத்தது யார் என்றும் பாதுகாப்பு தோல்விக்கு யார் காரணம் என்றும் அவர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்த போதிலும் எவ்வாறு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் என்று திரு மல்லிகார்ஜுன கார்கே வினவினார். நாட்டின் முக்கிய பிரச்சனையாக உள்ள பெஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களையோ தாக்குதல் நடந்த இடத்தையோ பிரதமர் பார்க்கவில்லை என்று அவர் விமர்சனம் செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காமல் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் பேசியதாக திரு கார்கே குற்றம் சாட்டினார். பெஹல்காம் ಯಾವ ಊರಿಗೆ ನೀವು ಹೋಗ್ತೀರಿ ಅಲ್ಲಿ 3 ಸ್ತರದ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಇರ್ತದೆ. ಒಂದು ಬಾರ್ಡರ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಫೋರ್ಸ್ ಇರ್ತದೆ, ಸಿಆರ್ ಇವರು ಇರ್ತಾರೆ, ಇನ್ನೊಂದು ಲೋಕಲ್ ಪೊಲೀಸ್ ಇರ್ತದೆ. 3 ತರದ ಅಲ್ಲಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಇದ್ರೂ ಹೇಗೆ ಅವರು ದಾಳಿ ಮಾಡಿದ್ರು. இதனிடையே பெஹல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் தெற்கு காஷ்மீரின் அடர்ந்த வனப்பகுதியில் தற்போதும் தங்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்திருப்பதால் சமைத்து சாப்பிட்டு வருவதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே 4 இடங்களில் உளவு பார்த்து அதில் பைசரன் பள்ளத்தாக்கை தேர்வு செய்தது தெரிய வந்துள்ளது. அரு பள்ளத்தாக்கு, உள்ளூர் பொழுதுபோக்கு பூங்கா, பெதா பள்ளத்தாக்கு ஆகிய இடங்களில் பாதுகாப்பு அதிகம் என்பதால் அவற்றை தவிர்த்துவிட்டு பைசரன் பள்ளத்தாக்கை தேர்வு செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தான் வான்வெளியை மூடியதால் ஏர் இந்தியா விமான நிறுவனத்திற்கு 5100 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த நிலையில் வான்வெளிகளை இந்திய விமானங்கள் பயன்படுத்த பாகிஸ்தானும் தடை விதித்தது. இதனால் கடந்த 24ஆம் தேதி முதல் மேற்கு நோக்கி செல்லும் சர்வதேச இந்திய விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. அதே நேரத்தில் ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் பிற இடங்களுக்கு செல்லும் போது 120 விமானங்கள் எரிபொருள் நிரப்ப கூடுதல் நிறுத்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இந்திய விமான நிறுவனங்கள் மும்பை மற்றும் அகமதாபாத் வழியாக சர்வதேச விமானங்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. அரபிக்கடலை கடந்து மஸ்கட்டிற்கு சென்று பின்னர் தங்கள் இலக்கை நோக்கி அந்த விமானங்கள் பறக்கின்றன. டெல்லி, அமிர்தசரஸ், ஸ்ரீநகர், சண்டிகர், அகமதாபாத், கொல்கத்தா, லக்னோ மற்றும் ஜெய்ப்பூர் போன்ற நகரங்களிலிருந்து புறப்படும் வழித்தடங்கள், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் வழித்தடங்கள் இப்போது 15 முதல் 45 நிமிடங்கள் வரை அதிகமாக எடுத்துக்கொள்வதாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவிற்கு செல்லும் விமானங்கள் 1.5 மணி நேரம் காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே எரிபொருள், காலதாமதம், ஊழியர்களின் வேலை நேரம் உள்ளிட்டவைகளில் பிரச்சனை ஏற்படுகிறது. ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு மட்டும் ஆண்டுக்கு 5100 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்றும் இதற்கான இழப்பீட்டை மத்திய அரசு தர வேண்டும் என்றும் அந்த நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே மருத்துவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு பிராண்ட் பெயரையும் பரிந்துரைக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது மருந்துகளை நியாயமற்ற முறையில் சந்தைப்படுத்துவதை ஒழுங்குபடுத்த கோரிய மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு சந்தீப் மேத்தா, திரு விக்ரம் நாத், திரு சஞ்சய் கரோல் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரரின் வழக்கறிஞர், மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மருத்துவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அதிகமான அல்லது பொருத்தமற்ற மருந்துகளை நோயாளிகளுக்கு பரிந்துரைப்பதாக தெரிவித்தார். அதிக விலை உள்ள முன்னணி நிறுவனங்களின் மருந்துகளையே வாங்குவதற்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் இது சாதாரண மக்களுக்கு மருத்துவ செலவுகளை அதிகரிப்பதாகவும் கூறினார். எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் மருந்துகளை அதிகமாக பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுவதால் அந்த மருந்தை சார்ந்தே இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய மருத்துவ விற்பனை பிரதிநிதிகள் கூட்டமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், நேரடி வரிக்கான மத்திய வாரிய அறிக்கையின்படி டோலோ 650 மாத்திரை உற்பத்தியாளர்கள் மருத்துவர்களுக்கு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இலவசங்களை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ராஜஸ்தானில் ஒவ்வொரு மருத்துவ நிபுணரும் ஜெனரிக் மருந்தை பரிந்துரைக்க வேண்டும் என்ற நிர்வாக உத்தரவு அமலில் உள்ளதாக தெரிவித்தனர். எந்த ஒரு நிறுவனத்தின் பெயரில் உள்ள மருந்தையும் மருத்துவர்கள் பரிந்துரைக்க முடியாது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இதேபோன்று ஜெனரிக் மருந்து, மாத்திரைகளை மட்டுமே மருத்துவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு பிராண்ட் பெயரையும் பரிந்துரைக்க கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த உத்தரவு நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். அவசர கதியில் கைது செய்வதை அமலாக்கத்துறையினர் தவிர்க்க வேண்டும் என்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு SP ராஜு அறிவுறுத்தியுள்ளார். அமலாக்கத்துறை நிறுவப்பட்ட தின நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், ஒரு வழக்கில் ஆரம்ப நிலையில் மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கைகள் விசாரணைக்கு மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்களில் வழக்கின் முடிவுக்கும் எதிர்மறையாக அமையும் என்று கூறினார். கைது நடவடிக்கைகளில் அமலாக்கத்துறை தங்கள் அதிகாரத்தை குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் என்றும் வழக்கின் ஆரம்பத்தில் பயன்படுத்தவே கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அவசர கைதுகள் ஜாமீன் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று கூறிய திரு ராஜு, கைதுக்கான காரணங்கள் சரியானவை அல்ல என்று நீதிமன்றங்கள் பலமுறை கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அமலாக்கத்துறை இயக்குநர் திரு ராகுல் நவீன், பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட 1700க்கும் அதிகமான வழக்குகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு விசாரணையை விரைந்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மதுரையில் தவேக தலைவர் திரு விஜயை பார்க்க தொண்டர்கள் கூடியதால் விமான நிலைய தடுப்புகள் மற்றும் காவல்துறையின் தடுப்புகள் சேதமடைந்தன. சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தம்மை யாரும் பின்தொடர வேண்டாம் என்றும் தம்முடைய படத்தின் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். தாம் தம்முடைய வேலையை பார்க்க போவதாகவும் அதுபோல தொண்டர்களும் அவர்களுடைய வேலையை பார்க்குமாறு திரு விஜய் கூறினார். ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ
யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஆனால் இதை சிறிதும் கண்டுகொள்ளாத ரசிகர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு வெளியே கூடினர். பின்னர் விமான நிலைய தடுப்பு கம்பிகளில் ஏராளமானோர் ஏறி நின்றதால் அவை சேதமடைந்தன. மேலும் பாதுகாப்பிற்காகவும் காவல்துறையினர் ஆங்காங்கே வைத்திருந்த தடுப்புகளை தூக்கி வீசப்பட்டன. இதனால் அந்த பகுதியை வன்முறை நடந்த இடம் போல் காட்சியளித்தது. பின்னர் மதுரையில் இருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானலுக்கு திரு விஜய் சென்ற பிரச்சார வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்திருந்தது. இதனால் அந்த வாகனத்தை விட்டுவிட்டு சொகுசு காரில் கொடைக்கானலை அவர் சென்றடைந்தார். மக்களை பாதிக்கும் ஒன்றிய அரசின் எந்த திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சிறிது இடைவெளிக்கு பின் மீண்டும் அமைச்சரான அவருக்கு நாகர்கோவிலில் நேற்று உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கன்னியாகுமரி கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் ஒன்றிய அரசின் திட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு திணிக்காது என்று கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2023ஆம் ஆண்டை முடித்திருக்க வேண்டும் என்றும், பீகார் மற்றும் தமிழக தேர்தலை கருத்தில் கொண்டே சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளதாக திரு மனோ தங்கராஜ் தெரிவித்தார். தேர்தலுக்கான போலியான அறிவிப்பு இது என்று அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தல. இது பீகாரில் நடக்க தேர்தல், தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கின்ற தேர்தல். இப்போ இந்த எந்தெந்த மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மிகப்பெரிய கோரிக்கையாக வைத்ததோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் வர இருக்கின்றது. அதை கருத்தில் வச்சுக்கிட்டு இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு போலியான அறிவிப்பு என்றே நான் கருதுகின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என முதலில் இருந்தே வலியுறுத்தியது திமுக தான் என்று திரு மனோ தங்கராஜ் கூறினார். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற போது பிரதமர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்திய பாஜக, பெஹல்காம் தாக்குதலுக்கு அரசின் பாதுகாப்பு குறைபாடே காரணம் என பொறுப்பேற்குமா என அவர் கேள்வி எழுப்பினார். நெல்லை தென்காசியில் மே தினத்திற்கு விடுமுறை அளிக்காத 103 நிறுவனங்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய விடுமுறை நாளான மே 1ஆம் தேதி அனைத்து நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் அல்லது இரட்டிப்பு சம்பளம் வழங்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. இந்நிலையில் நெல்லை தொழிலாளர் உதவி ஆணைய அதிகாரிகள் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டம் முழுவதும் விடுமுறை நாளில் தொழிலாளர்கள் யாரும் வேலை பார்க்கிறார்களா என 200 நிறுவனங்களில் ஆய்வு நடத்தினர். இதில் 103 நிறுவனங்களில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு 45,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளில் உள்ள உணவகங்கள், பேக்கரி கடைகள், போக்குவரத்து நிறுவனங்கள், வணிக வளாகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 56 நிறுவனங்கள் மே தினத்தன்றும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிக்காமல் பணியில் அமர்த்தியது தெரிய வந்தது. இதையடுத்து இந்நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை கடந்த 11 நாட்களில் சுமார் 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தென்கோடியில் உள்ள குமரி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இங்கு சூரியன் உதிக்கும் மற்றும் மறையும் காட்சிகள், கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை இணைக்கும் கண்ணாடி நடைபாலம் ஆகியவை பிரசித்தி பெற்றதாகும். இந்த கண்ணாடி பாலத்தின் மீது நடந்தபடியே கீழே உள்ள கடல் அலைகளின் அழகை ரசிக்க முடியும். இந்த பாலம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ள நிலையில் இதனை பார்வையிட வருகை தரும் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த கோடை விடுமுறையில் குமரி கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி பாலம் மற்றும் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபத்தை கடந்த 21ஆம் தேதி முதல் நேற்று வரை சுமார் 1 லட்சம் பேர் படகில் சென்று கண்டு ரசித்துள்ளனர். இதனை பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் பள்ளிகள் திறக்கும் வரை கோடை விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுங்கச்சாவடியை அகற்ற கோரி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொங்கலூரில் நேற்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் அந்த ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
இந்த கூட்டத்தில் பொங்கலூர் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டு வரும் சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்ட போது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அது மூடப்பட்டது. டோல்கேட் கட்டினாங்க அப்படின்னா எங்களுடைய ஒவ்வொரு தொழிலுமே பாதிக்கப்படுவீங்க. இங்கே போக்குவரத்து, கல்வி, வேலை எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த ரோட்டை நம்பி தான் இருக்கிறோம். அந்த சாலை வழியாக நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு ஒரு மணி கட்டணம் கட்டினாங்க அப்படின்னா எங்களுடைய பகுதி பொருளாதாரத்தில் பின்தங்கு மிகவும். அதனால் இந்த டோல்கேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பொங்கூர் ஊராட்சி கிராம சபையில் சிறப்பு தீர்மானம் போட்டு பொதுமக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவில் நிறைவேற்றியிருக்கோம். அதை மூடப்பட்ட சுங்கச்சாவடியை புதிதாக திறக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொங்கலூர் மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம், காவல் நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு பல்லடம்தான் செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் சுங்கச்சாவடி அமைத்தால் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர்கள் கவலை தெரிவித்தனர். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் முன்னணி வீராங்கனை இகா ஸ்வியாடெக்கை வீழ்த்தி கோகோ காஃப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் முதுவா மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. களிமண் தரையில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மகளிருக்கான அரையிறுதிப் போட்டியில் இகா ஸ்வியாடெக்கை கோகோ காஃப் எதிர்கொண்டார். ஆட்டம் முதலே அவரது கை ஓங்கியிருந்த நிலையில் 6-1, 6-1 என்ற நேர் செட்டுகளில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இதனிடையே கால் இறுதியில் பெலாரஸ் வீராங்கனை சபலென்காவும் மற்றொரு போட்டியில் உக்ரைனின் எலினா ஸ்விடோலினாவும் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினர். இதனிடையே சபலென்கா மற்றும் எலி ஸ்விடோலினா இருவர் இடையேயான அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெற உள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்த அந்த அணி 217 ரன்களை சேர்த்தது. அந்த அணியின் ரியான் ரிக்கல்டன் 61 ரன்களும் ரோஹித் சர்மா 53 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து 218 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் சொற்ப ரன்களிலேயே வெளியேறினர். 16.1 ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 117 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியில் ஆர்ச்சர் 30 ரன்கள் எடுத்தார். இதனையடுத்து 100 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் தோல்வியடைந்த ராஜஸ்தான் அணி அடுத்த சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தது. தமிழ்நாட்டில் 6 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கோடை வெயில் சுட்டெரித்தது. மாநிலம் முழுவதும் வெப்பம் தகித்து வருகிறது. அதிகபட்சமாக வெயில் நகரமான வேலூரில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் கொளுத்தியது. திருத்தணி, ஈரோட்டில் 102 டிகிரியும், கரூர், பரமத்தியில் 101 டிகிரியும், தர்மபுரி, திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானது. நாகையில் 98 டிகிரியும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் சுட்டெரித்தது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் வேட்டையாடப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் ஒத்திகையில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவுகிறது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே மருத்துவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு பிராண்ட் பெயரையும் பரிந்துரைக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.